வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, ஏப்ரல் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரிங்களா? ராசி இல்லை லக்னம். ஓகே, லக்னத்தை வச்சு பாருங்கள், ஒன்று ஈஸி. இப்போ லக்னம்னா உங்கள் கட்டத்தில் லா எங்கே போட்டிருக்குன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதை வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். சரி, இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன சிறப்பு? ஏப்ரல் தான் தமிழர்களுக்கான மந்த்தே. ஏன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 16. நம்மளுக்கு இந்த சித்திரை அப்படின்றது தான் ஒரு புத்தாண்டாகவே ஆரம்பிக்கிறது. ஸோ ஏப்ரல் புனிதமான மாதம் நம்மளுக்கு ஒன்று. இன்னொன்று சித்ரா பௌர்ணமி வருது, சித்திரகுப்தர். சித்தர்களுடைய நிறைய ஆசீர்வாதம் வாங்கணுன்னா சித்ரா பௌர்ணமி. சித்திரை திருவிழா, மதுரை குலுங்கன்ற மாதிரி ஃபுல் சித்திரை திருவிழா வருது. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் ஒரு புனிதமான மாதம். ஓகேங்களா? இந்த புனிதமான மாதத்தில் நம்ம ராசிக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, எதுலலாம் நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். இது கூடவே இந்த பண்டிகைகள், இந்த முக்கியமான நாட்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை இதையும் கலந்து சொல்கிறேன். அதுக்கேற்ற வழிபாடுகள் பண்ணிட்டு வர இந்த ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குங்க. அதுவும் படிக்கிற பசங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. படிக்கிற பசங்க நல்லா படிப்பீங்க, சூப்பராக படிப்பீங்க. எக்ஸாம்ஸு ஆக்சுவலாக ஏற்கனவே எழுதி முடிச்சிருப்பீங்க. எக்ஸாம்ஸு ரிசல்ட் வருது, நல்லாவே ரிசல்ட் வரும். நீங்கள் அடுத்த குரூப், இப்போ 10th +1 போகிறீங்கன்னா குரூப் செலெக்ஷனுக்கோ, இல்லை ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறீங்கன்னா அந்த குரூப் செலெக்ஷன், அதெல்லாம் பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே நல்லாயிருக்கு. இன்னொன்று, வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களும், புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களும் முயற்சி ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணலாம், கரெக்டான வேலை. ஏன்னா இதில் நிறைய பேர் இந்த பேங்கிங், மீடியா, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, அப்பேரல்ஸ் பிஸ்னஸ் கூட, இந்த அப்பேரல்ஸ் துணி சம்மந்தமான நிறைய பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க, இந்த பொட்டிக்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து பணம் கையில் நல்ல பணம் நிற்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். பர்சனல் ஃபினான்சஸ் கம்ப்ளீட்லி குட். அதை விட சூப்பர் என்னென்னா திருமணத்துக்கு டைம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் சித்திரை மாதம், தமிழ் வருஷப்பருப்பு, சித்திரை திருவிழா வருது. இது மெயினாக கணவன் மனைவிக்கு தான் இந்த மந்த் மெயினாக. சரிங்களா? கல்யாணம் தேடுறவங்க எங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வர் மதுரைக்கு போக முடிஞ்சால் சூப்பர். ஆனால் அங்கே நடக்கிற 10 நாள் திருவிழா என்ன கூட்டம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். செருப்பு கூட திரும்பி வராது, அவ்வளவு கூட்டம் நெரிச்சி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. என்னென்னா பக்கத்தில் எங்கே சிவன் கோயில் இருக்கோ அங்கே கண்டிப்பாக திருக்கல்யாணம் நடக்கும். சிவன் பார்வதி திருக்கல்யாணத்தை அட்டன் பண்ணுங்கள். திருக்கல்யாணத்தை அட்டன் பண்ண கண்டிப்பாக மாறுதல் வரும். சித்திரை திருவிழா அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக மாறுதல் வரும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இல்லை குழந்தை பிறப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக அதை போய் அட்டன் பண்ணலாம். எல்லாருமே திருக்கல்யாணம் அட்டன் பண்ணலாம். மெயினாக கல்யாணம் ஆக போகிறவங்க, ஆனவங்க ஒத்துமைக்கு, இன்னொன்று குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க, இந்த 3 பேர் அந்த திருக்கல்யாணம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து நீங்கள் யாராவது இந்த லவ், எனது ரிஷபராசின்றது சுக்கிரன் வீடு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு லவ் நல்லா அமையும். மற்றவங்க உங்ககிட்ட அட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா சுக்கிரன் முகம் வசீகரம் இருக்கும். அதுவும் இந்த ரோகிணி நட்சத்திரத்துலாம் இருந்துட்டிங்கன்னா முகம் வசீகரம் சூப்பராக இருக்கும் வரும். அந்த ப்ரப்போசல்ஸ் தாராளமாக நீங்கள் மேரேஜாக மாற்றுறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான பொருள் உதவியோ, மக்களுடைய உதவியோ உங்களுக்கு தானாக அது அந்த கரெக்டான நேரத்தில் தானாக அமைஞ்சிரும். இது ஒன்று. அடுத்து நீங்கள் ஏதாவது தொழில் பண்ண போகிறீங்க, அந்த தொழில் வளர்ச்சி அடையணும். இதில் நிறைய பேர் இந்த உணவு சம்மந்தமாக கூட நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, அதுலேயே ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருப்பாங்க. உணவுலேயே ப்ரீமியம் ப்ராடக்ட், காஸ்ட்லி ப்ராடக்ட், லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ், இந்த டேட்ஸ்லாம் விற்பாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ், கேஷ்யூ, ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி டேட்ஸ் விற்பாங்க. வெளிநாடுகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையும், நல்ல ப்ராஃபிட்டும் கொடுக்கும். அதனால் தைரியமாக இறங்கி பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கே ஜாகிரதையாக இருக்கணும்னா, தாயார் உடல்நிலை அது ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம்
ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணுன்னா ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. அதாவது இப்போ வந்து பிஸ்னஸ் நல்லா உயரும். இது வந்து உழைப்பால் உயர பிஸ்னஸ், பணத்தால் இல்லை. பணம் போட்டால் பணம் வளருது ஒரு விஷயம், உழைச்சே பணக்காரனாவது ஒரு விஷயம். நீங்கள் உழைச்சே பணக்காரன், பொதுவாக ரிஷபராசி அப்படி தாங்க, உழைச்சி முன்னேறது தான் ரிஷபராசி. அது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு உழைப்பால் எப்படி ப்ராஃபிட் எடுக்குதுன்னு பாருங்கள், பணத்தால் எப்படி எடுக்குதுன்றது பார்க்காதீங்க. ஏன்னா பணம் வந்து தேவைப்பட்ட மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணாதீங்க. வீடு நகை எதனா வாங்குறது இருந்தால் கூட தேவைன்னா மட்டும் கை வைங்க, இல்லைன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கை வைக்காத நல்லது. இல்லை வாங்கி ஆகணுன்ற சூழ்நிலை வந்தால் வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் பேரோ இல்லை குழந்தைங்க பேரில் யார் பேரில் வாங்கினா நல்லது. இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க டிராக்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரது பார்க்கும்போது அவர் பேரில் அது நல்லது இல்லைன்னு தோணுச்சு, அவங்க ஒய்ஃப் பேரில் வாங்கிட்டாங்க, அவ்வளோதான் சிம்பிள். அந்த மாதிரி யாருடைய பேர், ஏன்னா ஒய்ஃப் பேருக்கும் செட் ஆகலாம், இப்போ வேறு யார் குழந்தைங்க பேரில் வாங்கணுமானதை பார்க்கணும். யார் பேருக்கு நல்லா இருக்கும், அந்த ராசி இருக்கும், அதில் வாங்கிறது வந்து ஒன்றும் நல்ல சிறப்பாக இருக்கும். ஹெல்த்து பார்த்துக்கோங்க. ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது முக்கியமாக மனசோட ஹெல்த். ஏன்னா டல்லாகிடுவாங்க ரிஷபராசி வந்து. எனக்கு இப்போ கரெக்டாக ஃபோன் வந்துச்சு, இந்த ஷூட்டிங் நடக்கும் நடுவில் லஞ்சில், ரிஷபராசி எப்போ தான் சார் நல்ல நேரம் அப்படின்ட்டு. என்னென்னா நல்ல நேரம் இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் இழுபறி வரும் அங்கங்கே. ஏன்னா சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. அதனால் சின்ன இழுபறி வந்து நம்மளை இது பண்ணிக்கிட்டே இருக்கும். மற்றபடி கொஞ்சம் அது காலமாடு மாதிரி தான் ரிஷபம், முட்டி மோதிட்டிங்கன்னா நம்ம உடச்சிட்டு மேலே வந்துடலாம், சரிங்களா? அதனால் ஓவராலாகவே நல்லாயிருக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் கூட கொஞ்சம் குறையும். உங்களுக்கு மனசு செட்டில் ஆகிடுச்சுன்னா ஹெல்த் இஷ்யூஸ் குறையும். உடம்புல இருக்க சூட்டை இறக்குங்க. ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் ஃபுல்லாக மாறுறதுனால உடம்புல இருக்க சூட்டை இறக்குங்க. லைக் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இல்லை நீர் ஆகாரமாக நிறைய சாப்பிட்றது, தினமும் அட்லீஸ்ட் இப்போ வந்து வெயிலெலாம் பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கோம், ஒரு வேளையாவது மோர் சாதம், தயிர் சாதம்ன்றதை தாண்டி மோர் சாதமாக சாப்பிடுங்க. உடம்புல சூட்டை குறைய மனசு வந்து உங்களுக்கு ஒரு நிலை வரும். அதில் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வரலாம், சரிங்களா? ஸோ ஓவராலாக நல்லாயிருக்கு. வேலையிலையும் இது வந்து உங்களுக்கு சித்திரையில் தான் கம்பெனிகளில் பொதுவாகவே இந்த அப்ரைசல் பற்றி பேசுவாங்க, ப்ரொமோஷன்ஸ் பற்றி பேசுவாங்க. ஸோ அது ஈகராக பாருங்கள். ப்ரமோஷன்ஸோ உங்களுடைய அங்கே இருக்க சூழ்நிலைகள் பொறுத்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒரு நல்ல அப்ரைசலாவது கிடைக்கும். ரியலிஸ்டிக்காக அங்கே நீங்கள் பாட்டுன்னு பெரிய நம்பராக நினச்சி எனக்கு இந்த நம்பர் வரல நினச்சாதீங்க. மற்றவங்களுக்கு வரதை விட உங்களுக்கு பெட்டராக இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த அப்ரைசல், இதை தாண்டி உங்களுக்கு வேலையில் பிரச்சனைனா தனியாக எனக்கு கன்சல்டேஷன் ஒரு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம வந்து கன்சல்டேஷன் பார்த்து வேறு என்ன பண்ணலாம், என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம், என்னென்ன தானியங்கள் கையில் வச்சுக்கலான்றதை நான் சொல்கிறேன். அது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாசிட்டிவான நிறைய நியூஸ்கள் வர நிறையவே நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ வேலை நல்லாயிருக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கு, எல்லா சூழ்நிலையும் சூப்பராக இருக்குது. ஜாகிரதையாக இருக்க வேண்டியது வந்து நம்ம வந்து இந்த பண விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்க, மனசை ஒரு நிலையில் வச்சுருக்கோங்க. தூக்கம் வராமலாம் யாருன்னா கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் தூக்கம்லாம் வராமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அருகம்பில் பவுடர் இல்லை அருகம்பில்லை வந்து தலைக்காணிக்கையில் வச்சுக்கலாம். நீங்கள் பிள்ளையாருக்கு வச்சதை விட நார்மலாக அருகம்பில் நீங்கள் கோவிலில் வாங்கி நீங்கள் சாமிக்கு வைக்காததை எடுத்து நீங்கள் பெட்டு தலைக்காணிக்கையில் வச்சுக்கலாம். அதுவே தூக்கம் நல்லா வரும். தெய்வ வழிபாடுகள் அப்படின்னா லக்ஷ்மி தாயார், ரங்கநாதரோட லக்ஷ்மி தாயாரை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது வந்து இன்னும் நல்லாவே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்கள் தரும். அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் வழிபடுங்க, சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும். சரி, இப்போ உங்கள் ராசிக்கு வந்து எல்லா முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம் யாருக்கு, வேலை, மகப்பேறு, கடன் கொடுக்கறது வாங்கிறது, தொழில் யாருக்கு அமையும், ஆஃபீஸில் ப்ரொமோஷனுக்கு அமையும், வெளிநாடு போகிறது, உடல் உபாதைகளில் எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன வழிபாடுகள், எந்தெந்த தெய்வங்கள் எந்தெந்த நாளில் வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே நம்ம வந்து முக்கியமாக ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சூப்பர். இப்போ அதான் 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்கும். ஒரு ராசியும் ஒரு கோடி பேருக்கு பொதுவாக சொல்லியிருக்கோம், பொது பலனாக சொல்லியிருக்கோம். இதுவே ஒர்க் ஆகும். ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, எனக்கு இது பத்தலை, எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி வேணும், இல்லை நீங்கள் சொல்கிறது சிலது எனக்கு நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும், சரிங்களா?
உங்கள் ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு கிரக நிலைகள் மாறும்ல, அப்போது அதை வச்சு தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்க்கலாம். இது ஒன்று. இன்னொன்றுங்க, ஜாதகம்ன்றது ப்ரெடிக்ஷன். இது நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு கால்குலேஷன், இதுதான். ஓகேவா? இதை தாண்டி நமக்கு இந்த இந்த கிரகங்களோட எப்படி நம்ம ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வேவ் லென்த்தில் நம்ம அலைன்மெண்ட் ஆகிட்டோம்ல, அவங்க போக்குலேயே நம்ம போயிடணும்னா ஜெயிச்சிடலாம். இப்போ சனி பயிற்சி நடக்குதுன்னா அப்போ அந்த சனி தாக்கம் குறைக்கிறதுக்கு என்னென்ன, இப்போ நான் தெய்வ வழிபாடுகளாக சொல்லியிருக்கேன். ஆனால் இதை தாண்டி நிறைய இருக்குது. விதைகள், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, நறுமணங்களை வச்சு அவ்வளோ விஷயம் நம்ம சாதிக்கலாம். அதனால தான் கோவிலில் சாமிக்கெலாம் பூவெலாம் கொடுக்குறோம்லாம், நறுமணத்துக்கு எது கொடுக்குறோம்? ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க பார்த்தா நிறைய இந்த எசென்ஷியல் ஆயில்னு தருவாங்க, அரோமா தெரப்பின்னவங்க. நறுமணங்களை வச்சு நிறைய மேஜிக் பண்ணலாம். விதைகள், கோவிலில் ஒரு சாமியை பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவோம். அந்த சாமியை பிரதிஷ்டை பண்ணி கீழே நவதானியம் கொட்டுவோம். எதுக்கு நவதானியம்? அந்த நவகிரகங்களுடைய சக்தியும் உள்ளே இறங்கும். அப்போ அதை நமக்குள்ளே எப்படி கொண்டு வரது? விதைகள் மூலமாக பயிற்சிகள். கலர், ஒரு கலர் ஒரு கிரகம், எந்த கலரை போட்டால் இப்போ என் கிரகத்துக்கு எது வேலை செய்யும், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பயிற்சிகளாக சொல்லித்தரேன். எக்கச்சக்க பயிற்சிகளாக சொல்லிட்டோம். அதாவது ஒரு ஜோதிடத்தை நான் கேட்டேன், அவர் கல்யாணம் நடக்கும்னாரு, அவர் சொன்னதுனால நடக்கும்னா அப்படிலாம் நடக்காது. அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, அதுக்கான முயற்சி எடுக்கணும். முயற்சி கூட அது நடத்துறதுக்கான சில சப்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த பயிற்சிகள் பண்ணணும், இந்த கோவில்கள் பண்ணணும். கோவில் சாமி ஒன்று கூட இன்னும் சில பயிற்சிகள்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் பண்ண ஒரு இடம் ஏன்னா ஒரு கிரகத்துக்கே எனக்கு சொல்கிறதுக்கு மணிக்கணக்கில் ஆகும். அதனால் எல்லாமே இந்த 8-10 நிமிஷத்துக்குள்ளே அடக்க முடியாது. வேணுன்றவங்க என் நம்பரை கால் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒன்றும் குறிப்பிட்டு சில வழிமுறைகள் சொல்கிறேன். ஒன்றும் குறிப்பிட்ட அட்வான்ஸாக தெய்வ வழிபாடுகள், கையில் என்னென்ன மாதிரி தானியங்கள் கையில் வச்சுக்கலாம், வீடு எந்தெந்த கலரில் இருந்தால் நீங்கள் கேட்குற விஷயங்கள் மாறுன்றதுல வாஸ்து நியூமராலஜிலாம் கலந்து சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வர இந்த ஜோதிடம் இது இந்த ஆன்மீகத்துக்குரிய கொஞ்சம் அறிவியலையும் கலந்துட்டு வர உங்கள் முயற்சிகள் சேர நீங்கள் கேட்குற எல்லா விஷயமும் எல்லாமே இந்த ஏப்ரல் புத்தாண்டில் அந்த சிவபெருமான பார்வதியை நடத்தி வைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.